ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்குதுங்க. அது என்னடா ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறீங்களா? ரஜினி சார் நடித்த கூலி படம் வந்து ரீசெண்ட் ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த படத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சதித்திட்டம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய குரூப், ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்றதான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கூலி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், அப்புறம் வந்து சிம்பு ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸு, ஸோ மத்த ஆக்டர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து கொண்டாடினாங்க. ஆனா, ஒரு குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அகைன்ஸ்ட்டா என்னலாம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே இந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்து காலி, ஃப்ளாப்பு அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது இல்லாமலும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து தொடர்ந்து லீவுன்றதால அந்த 4 நாள்ல வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு இறங்கி வேலை பார்த்தாங்க. படத்தில் அது சரியில்லை, இது சரியில்லை, இங்கே லாஜிக் மிஸ்டேக்கு, இங்கே லாஜிக் மிஸ்டேக்குன்ற மாதிரி இதே போட்டு மீம்ஸ்ன்ற பேரில் இதே போட்டு வந்து ஒரு 4 டேஸ் வந்து அந்த படத்தை வந்து நாஸ்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்தாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு வந்து ஒரு 4 டேஸ் கண்டினியூஸாக இறங்கி எந்த படத்துக்கும் வந்து யாரும் வேலை பார்த்ததில்ல. ஆனால் கூலிக்கு மட்டும் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க. அது என்ன காரணம் அப்படின்ற சந்தேகம் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு. அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் டே, தேர்ட் டேலேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பார்த்துட்டு, இந்த படம் சூப்பரா தான் இருக்குது. எதுக்கு இந்த படத்துக்கு அகைன்ஸ்ட்டா பேசுறாங்க? ரிவ்யூஸ் எல்லாம் மோசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. படம் சூப்பரா தான் இருக்குது அப்படின்ற மாரி அந்த படத்தை பார்த்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாராட்டிட்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்டிக்கிள்ல சொல்றது, ரஜினி சார் தான் போட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஹீரோ இருக்கிறாரு. அந்த ஹீரோ வந்து சுமார் அந்த ஹீரோடைய தரப்பு வந்து ஒரு 20,00,00,000 ஒரு 20,00,00,000 செலவு பண்ணி இந்த படத்தை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்ற அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆன்லைனில் இருக்கிற அந்த ஒரு குரூப்புக்கு, ஓகேங்களா? ஸோ அது எந்த ஹீரோ அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரஜினி சார் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினைக்கிற தமிழ் சினிமாவில் நினைக்கிற ஒரே ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் மட்டும்தான். ஸோ அவருடைய தரப்பு வந்து 20,00,00,000 செலவு பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கிளில் சொல்லிட்டுருக்குறாங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, ட்ரோல்ஸ் அதிகமாக போடுறது, புதுசாக ஐடி கிரியேட் பண்ணுறது. நான் வந்து ஒரு அஜித் ஃபேன், கூலி வந்து அட்டர் ஃப்ளாப். நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன், கூலி அட்டர் ஃப்ளாப். நான் வந்து ஒரு சூர்யா ஃபேன், கூலி அட்டர் ஃப்ளாப். இதே மாதிரி வந்து ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்து மக்கள் நம்ப வைக்கிறது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு பெரிய வேலையாக பார்த்துருக்குறாங்க. ரிவ்யூன்ற பேரில் வந்து எதையோ சொல்கிறது. பாண்டா ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ரொம்ப ரொம்ப கொடுமையான ரிவ்யூ. ஒன்றுமே அவன் ரிவ்யூவில் வந்து என்ன சொல்கிறானே தெரியல. சிவகார்த்திகேயன் வரல அதான் மைனஸ்ன்னு சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வந்து சிவகார்த்திகேயன் வரலையா? இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் ரிவ்யூன்னு தெரியல எனக்கு, ஓகேங்களா? ஸோ புலிஸ் டைம் மாதிரிலாம் சொல்லவே தேவை. அவலாம் வந்து ஒன்றா நம்பர் அயோக்கியம், ஓகேங்களா? ஸோ இவனுக்கு எல்லா ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கிட்டத்தட்ட 20,00,00,000 செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு எதிரா அப்படின்றது வந்து அந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும். அவன் வந்து அரசியலில் வந்து பிரமுகம் நினச்சிக்கிட்டு பெரிய ஆள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான். அவன் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறான் அவனுடைய சேனலில். ஒரு அரசியல் பிரமுகருக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்? ரிவ்யூ பண்ணுறது என்ன சம்மந்தம்? இதுவரைக்கும் எந்த படத்தையும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. இந்த கூலி படத்துக்கு திடீர்னு வந்து ரிவ்யூ பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கழுவி தான் ஊத்திட்டு இருக்கிறான். இந்த படம் அது இல்ல, இது இல்ல. பாசிட்டிவ்னு எதுவுமே சொல்லவே இல்ல. ஒரு 3 ஹவர்ஸ் ஓடுற படத்துல 1% கூட பாசிட்டிவ் கிடையாதா? ஒரு பெரிய படம் இந்த அளவுக்கு வந்து வசூல் பண்ணியிருக்குது. மக்கள் போய் பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறாங்கன்னா, அது வந்து 1% கூட பாசிட்டிவ் கிடையாதா? ஸோ பாசிட்டிவே சொல்லாம சவுக்கு சங்கர் வந்து கதறி வச்சிருப்பான் அவனுடைய வீடியோல, ஓகேங்களா? அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆ விஜய் அரசியலுக்கு வந்தால, அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு ஆலோசகரா போடணும் அப்படின்றது தான் அவருடைய திட்டமா இருக்குது. இது இவன வந்து எந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் டிஎம்கேல வச்சிருந்து போன எலக்ஷன் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு சுமத்திக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து டிஎம்கே அகைன்ஸ்டா பேசியிருக்கான். எந்த கட்சியும் இவன சேர்த்துக்காது இப்போதைக்கு, ஓகேங்களா? ஸோ இதனால வந்து விஜய் தான் புதுசா வராரு. ஸோ விஜய் கூட சேர்ந்துக்கிட்டா ஒரு பெரிய காசை பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக விஜயை வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா, கூலி படத்துக்கு விமர்சகராக மாறிட்டாப்புல நம்ம சவுக்கு சங்கர், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய தற்கூரிகள் கூட்டம் வந்து இந்த கூலி படத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து இப்போ புதுசாக கிளம்பிச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு 20,00,00,000 பணம் செலவழிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கிளில் சொல்லுது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஓப்பனா பண்றது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து கூலி படத்துக்கு அகைன்ஸ்டா இருந்த ஒரே குரூப் வந்து விஜய் ஃபேன்ஸ் குரூப் மட்டும் தான். இது வந்து ஓப்பன் நான் சொல்லி அவங்களுக்கு தெரிய தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். நான் வந்து உடனே வந்து இவன் வந்து விஜய் ஹேட்டர், இவன் வந்து ரஜினி ஃபேனு அப்படின்னு பேச நினச்சுக்காதீங்க. நான் ரஜினி ஃபேன் கிடையாது, விஜய் ஹேட்டரும் கிடையாது. நான் வந்து நியாயமா பேசுறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல எவ்வளோ வந்து அகைன்ஸ்டா இருந்தாங்க, யாரு அகைன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முழுக்க முழுக்க விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலுக்கு
எலெக்ஷன்ஸுக்கு வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து விஜய் சந்திக்க போகிறாருல, ஸோ அதற்கு முன் வந்து ரஜினியை வீழ்த்திட்டோம் அப்படின்ற பேர் வந்து நமக்கு வரணும் அப்படின்றது வந்து துடிக்கிறாப்புல நம்ம விஜய். நீங்கள் வந்து இந்த கூலி படத்தை வந்து இந்த கூலி படம் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிச்சயம் வந்து ஒரு 1000 கோடி வசூல் வந்து ஈஸியாக அடிச்சிடும் அப்படின்றது தான் எல்லாருடைய இலக்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, புக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக போச்சு. இந்த படம் வந்து இந்த நெகட்டிவ் அஜெண்டா இல்லாமல் ஃபுல்லாக பாசிட்டிவ் அஜெண்டா மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த படம் நிச்சயம் 1000 கோடி அடிச்சிருக்கும் ஓகேங்களா. இப்போ மட்டும் ஒன்றும் இல்லை, படம் வந்து ஃபேமிலிஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்குது. ஆனால் 1000 கோடின்றது வந்து அது இருக்குமா இருக்காதா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த 1000 கோடி போகக்கூடாது, வசூல் அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக இறங்க சொல்லி ஒரு 20 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க விஜய் தரப்பு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ஜனநாயகன் வருது. ஜனநாயகன் படம் வந்து விஜயோட கடைசி படம் சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து விஜய் ஃபேன்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த படத்தை இப்போதைக்கு ஓகேங்களா. ஸோ அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக கிடையாது. ஆனால் விஜயோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை வந்து விளம்பரப்படுத்துவாங்க. இது சினிமாவில் விஜய்க்கு இதுதான் கடைசி படமா அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க. அதில் வர ஹைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து வசூல் வரும். அந்த வசூல் வந்து கூலிப்பட வசூலை விட அதிகமாக மிந்திருச்சுன்னா விஜய் வந்து சினிமா விட்டு போகும்போது ரஜினியை ஜெயிச்சுட்டு தான் போனார் அப்படின்ற ஒரு பேர் வந்து விஜய்க்கு வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்பட வசூலை வந்து எப்படியும் குறைக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு ஓகேங்களா ஒரு 4 days திட்டமிட்டு லாஜிக் மிஸ்டேக்னு வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் போட்டு தானாங்க. அது என்ன லாஜிக் மிஸ்டேக்னு எனக்கே தெரியல. நான் அதை பற்றி வந்து விரிவாக நான் வீடியோ போடுறேன். அது வந்து ஓடிடியில் வந்து கூலி ஓட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு நான் வந்து போடுறேன். இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டால் சன் பிக்சர்ஸ் நம்ம சேனல் தூக்கி விட்ருவானாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பொறுமையாக வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் வந்து பதில் சொல்கிறோம் ஓகேங்களா. ஆனால் அந்த லாஜிக் மிஸ்டேக்னு சொல்கிறாங்க, அது என்ன லாஜிக் மிஸ்டேக்னு தெரியல. ஒருத்தவன் சொல்கிறான், அந்த ஃப்ளிப்பில் சொல்கிறான், ஸ்ருதிஹாசன் வந்து நான் கதை சொன்னால் வந்து ரிவீல் ஆகிடும், பார்க்காதவங்க வந்து அது பார்த்து தெரிஞ்சிங்க. ஒரு சீனை வந்து வில்லனுடைய கழுத்தில் வந்து செயினை போட்டு ரஜினி போக சொல்லுவார். அதுக்கு பதில் வந்து வில்லனுடைய காலை கட்டிட்டு பக்கத்தில் வந்து ஏன்னா ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் கட்டிட்டு ஒரு கம்பி கட்டி போக வேண்டியதுதானே, கழுத்தில் போட்டால் வெளில தப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்குறானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சீன்லேருந்து வில்லனுடைய பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டு தான் ரஜினி சார் மிரட்டுவார். ஸோ வில்லனால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனை வந்து நாய் மாதிரி ட்ரீட் பண்ணு, அவன் நாய் வச்சுருக்கான்ல அந்த நாய் மாதிரி ட்ரீட் பண்ணு அவனை, அதுக்காக வந்து கழுத்தில் போட்டு போ அப்படின்னு சொல்லுவார். ஸ்ருதிஹாசன் போனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வில்லன் அங்கே தான் நிற்பான். ஏன்னா பொண்டாட்டியை ஹீரோ பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்ற பயத்தில் அங்கே தான் நிற்பான் ஓகேங்களா. ஸோ வந்து இது ஒரு லாஜிக் மிஸ்டேக்னு இது வந்து பெருசாக பேசியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக் பேசியிருக்கானுங்க. அது எல்லாத்துக்கும் பதில் வந்து நம்ம வந்து விரைவில் நம்ம கொடுப்போம். அதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து மேட்ருக்கு வரும்போது ஸோ இதேமாரி வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு நிறைய வந்து படத்தில் வந்து ஓட்டம் இருக்குது அது இல்லை இதுலன்னு ஒரு 4 days இறங்கி வேலை பார்த்து எல்லாமே ஒரு குரூப்பு தான் அப்படின்றது இப்போது அதிகாரப்பூர்வமாக வந்து உறுதியாகிடுச்சு. ஒரு நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கலே போடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், 20 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓஞ்சி போயிட்டானாங்க. இந்த படம் இருக்க ஃபேமிலி லைன்ஸ் வந்து அப்படி கொண்டாடி தீர்க்குறாங்க. இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க. ஏன்னா வந்து கேஜிஎஃப், பீஸ்ட்டு அவங்க எடுத்து பீஸ்ட்டு எல்லா படத்துலையும் வன்முறைகள் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்குலாம் யூஏ கொடுத்தீங்க. அதே மாதிரி தான் கூலி படத்துலையும் வன்முறைகள் மட்டும்தான் இருக்குது, எந்த ஆபாசமும் கிடையாது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து யூஏ கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்பீல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலி லைன்ஸ் போய் கொண்டாட போகிறாங்க. படத்தின் பஸ்ஸில் வந்து இன்னும் எங்கேயே போக போகுது, அது உறுதி ஓகேங்களா. ஸோ என்னுடைய டவுட் என்ன கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது இன்னும் ஒரு 8 மாதம் மாதிரி இருக்கிற எலெக்ஷன்ஸுக்கு, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நடிகரை இப்படி வந்து ஒரு 50 வருஷம் சினிஃபீல்டில் இருந்த ஒரு மூத்த நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு 20 கோடி செலவு பண்ணி ஒரு வேலையை பார்த்தா அப்புறம் எப்படி வந்து அந்த ரசிகருடைய ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க? ஊரில் இருக்கிற எல்லா ஹீரோ படத்தையும் கடிச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த விஜய் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சுற்றுற சில தற்குறிகள் ஆன்லைனில். நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் தப்பு சொல்ல மாட்டேன். ஆஃப்லைனில் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக வந்து ஓட்டு வாங்குறது, படம் ஓட்டு போடுறாங்க, வீடோட போகிறாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஆன்லைனில் உட்காந்துட்டு நிறைய தற்குறிகள் வந்து இன்னும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபைட்டு, இன்னும் இந்த ஹீரோவை அடிக்கிறது, அந்த ஹீரோ அடிக்கிறது, இந்த ஹீரோ படம் தான் கடிக்கிறது, அந்த ஹீரோ படம் தான் கடிக்கிறதுன்ற மாதிரி இன்னும் தற்கொலை தினமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஹீரோ பெரிய இடமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் இருக்குது. 20 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் ஆக ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் நான் சொல்ல வருது, 20 கோடி இல்லை 100 கோடி செலவு பண்ணி அந்த படத்தை வந்து ஃப்ளாப் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட அந்த படம் மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் தான். அதுக்கு கூலி வந்து ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பாய் பாய்.